அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோட அட்வைஸ்னால ஒரு பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் வந்து QI குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து எனக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சத்தியமாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறையா விஷயம் ஃபேஸ் பண்ணி நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நான் வெளில வந்தேன். இப்போ ஐம் ஓகே. அந்த டைமில் வந்து அந்த பிஸ்னஸில் தன்னை இணைச்சிக்க வர ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரீசனாக கேட்குற விஷயம் என்னென்னா, தான் லைஃப்பில் நடந்த ஆக்சுவலாக அங்கே வந்த எல்லா பர்சன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து எப்படியாவது லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா, என் ஃபேமிலி இடத்துல கொண்டு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்க பர்சன் தான் முக்கால்வாசி வந்ததில்லை. அவங்க எல்லாருக்கிட்டையுமே கதை இருந்துச்சு, ஒரு ரீசன் இருக்கும். என்னென்னா, நான் இங்கே அவமானப்பட்டேன், என் ஃபேமிலி இங்கே அவமானப்பட்டுச்சு, வீடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க, என்னை வந்து பிச்சைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏகப்பட்ட கதைகள் இருந்துச்சு. அந்த கதையை அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் குரோத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பிஸ்னஸில் வந்து இருந்துச்சு. இப்போது ஏன் நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சில லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து அதுவாக நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி சில அவமானங்கள் இதெல்லாம் நடந்தால் தான் லைஃப்பில் முன்னேறுவேன், அதை பேஸாக பிடிச்சி தான் போவேன்னா எந்த அவசியமும் கிடையாது. நம்ம லைஃப்பில் மொமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணிட்டா இந்த நிமிஷமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான். உங்கள்கிட்ட எந்த ஐடியாவும் தேவையில்லை, எந்த பிஸ்னஸ் நாலேஜும் தேவையில்லை, நீங்கள் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா, அந்த பண்ணுறதுக்கான எந்த விஷயம் பண்ண போகிறோமோ அதுக்காக நீங்கள் டைம் கொடுக்க வேண்டியதான் உங்களோட வேலை. இந்த டைமிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். அது உறவில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அண்டு உங்கள் பிஸ்னஸும் சரி. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பிஸ்னஸ் உங்களை ஓஹோன்னு கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் கொடுங்க, சக்ஸஸை பாருங்கள். All the best.